கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 ஆர்சிபியோட ட்ரேட் நியூஸ் இப்போ பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ டெக்னிக்கலி வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபிக்கு யார் ட்ரேட் ஆனால் நல்லாயிருக்கும், யாரை ட்ரேட் எடுத்தால் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபிக்கு லோக்கல் மல்டி டேலண்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதே நேரம் மிடில் ஆர்டரில் நல்ல ஒரு ஃபயர் பவர் அப்படிங்கிறது ஒரு நீட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் சொல்கிறது கிளென் ஃபிலிப்ஸ். ஸோ கிளென் ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தரமான ஒரு பிளேயர். எதனால ஒரு ஃபிட் ஆவார் அப்படின்னா நல்ல ஒரு பவர்ஃபுல் எண்ட் ஓவர் ஹிட்டர் அவர். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த ஒரு ஃபியர்லெஸ் அப்ரோச் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கும். அதே நேரம் ஃபிலிப்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர், நமக்கு ஓவரும் போட்டு கொடுப்பாரு, ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் அப்படிங்கிறத வச்சிருப்பாரு. ஃபீல்டிங் அப்படிங்கிறது செம மாசாக இருக்கும் அவர்கிட்ட. நியூசிலாந்து பிளேயர். ஸோ அது மட்டும் இல்லாமல் 250க்கும் மேற்பட்ட T20 மேட்சஸ் விளையாடி இருக்கிறாரு. ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 மேட்ச் தான் விளையாடிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்திருக்கு. பட் அவரோட ரா பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஸோ எம்எல்சி 2025 செம மாசாக போயிட்டுருக்கு. எல்லா அப்பியரன்ஸும் வச்சு பார்க்கும்போது ஸோ நம்மளுடைய ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கிளென் ஃபிலிப்ஸுக்கு கம்மியாக இருந்தாலும் அந்த சேஞ்ச் ஓவர் அப்படின்னு வரும்போது ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இல்லை எனக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முகேஷ் குமாருக்கு போகலாம். பவர் பிளேயோட கேம் சேஞ்சர் அப்படின்னா முகேஷ் குமார் தான். முகேஷ் குமாரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மூவ்மெண்ட் அப் ஃப்ரண்ட் கொண்டு வருவார். நல்ல ஒரு கிரேட் கேண்டிடேட் பவர் பிளேயில். ஆர்சிபியோட பேஸ் அட்டாக் கான்ஸ்டண்ட்டாக ஃபெயிலியர் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பவர் பிளேயில் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு நீட்டாக ஒரு பவுலர் வேணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முகேஷ் குமார் 77 T20 மேட்சஸ் அப்படிங்கிறத ஆடி இருக்கிறார். அதில் 83 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு கண்ட்ரோல் அண்ட் டெம்பர்மெண்ட் இருக்குது. அண்டர் ப்ரெஷரில் நியூ பால் எடுத்து விக்கெட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக்கு அது கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த இடத்துல அவங்களோட கோரை ரீமாடல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா முகேஷ் குமாரை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆர்சிபிக்கு நல்ல ஒரு டைம் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதே நேரம் முகேஷ் குமார் உள்ளே வரும்போது இன்னொரு லோக்கல் மல்டி டேலண்டாக நான் அபினவ் மனோகரை சொல்லுவேன். அபினவ் மனோகரை பொறுத்த வரைக்கும் ஸோ பெங்களூர் அப்படிங்கிற அந்த ஒரு ஹோம் டவுன்லேருந்து வராரு. ஸோ நல்ல ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஹோம் கண்டிஷன்ஸ் சூட் ஆகும். ஸோ ஒரு நல்ல ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது சின்னசாமி ஸ்டேடியம் அந்த ட்ராக் அப்படிங்கிறத வச்சு ஒரு எட்ஜ் இருக்குது. ஸ்ட்ராட்டஜி பில்டிங்க்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அபினவ் மனோகரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், பார்ட் டைம் லெக் ஸ்பின் பவுலிங்கும் போடுவார். ஸோ அதே நேரம் அன்பீட்டன் 70 நாட் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு நாக் அவர் மறக்கவே முடியாது. சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் ஸ்டாரோட நாக்காக இருந்தது. ஸோ சன்ரைஸ் ஹைதராபாத் டீமுக்கு அந்த ஒரு இடத்துல இருக்கிறாரு இப்போ வரைக்கும். நல்ல ஒரு பிரில்லியண்டான பிளேயர் தான். பட் கன்சிஸ்டண்ட்டாக ஐபிஎல்ல ஸ்கோர் அடிக்கல. சன்ரைசர்ஸ் கண்டிப்பாக ரீஷஃபில் பண்ணி ஒரு பாயிண்டில் அவரை ஆட் பண்ணிக்கலாம் வெளியில் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு அபினவ் மனோகர் ஆர்சிபிக்கு ஒரு பெரிய லெவலாக இருப்பார். ஸோ ஆர்சிபியோட ட்ரேட் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் இருக்குது. ஸோ நம்மளோட டெப்த் அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்மளோட பெஞ்சை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸோ ரெடி டு பிளே வித் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குள்ளே இருக்கணும். ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். பேலன்ஸ் அப்படிங்கிறது மிடில் ஆர்டரில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வரும்போது ஃபினிஷிங் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நல்ல ஒரு லோக்கல் டேலண்ட்டு, நல்ல ஒரு ஃபயர் பவர் இருக்கிறவங்களெல்லாம் எடுத்தோம்னா ஆர்சிபி பெரிய லெவலில் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.